friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஸ்பைசி அண்ட் டெலிஷியஸான சைட் டிஷ். இது இட்லி தோசை கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப குவிக் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஃபியூ செகண்ட்ஸ் லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணது, 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷத்தில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆறி ரெடியாக இருக்குது. ஸோ இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி ஒரு சின்ன மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இந்த வாழைப்பூ சட்னியை கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை வச்சு தாளித்து கொட்டிடுங்க. இப்போ நமக்கு சுவையான வாழைப்பூ சட்னி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக இட்லி இல்லாட்டி தோசை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வாழைப்பூ சட்னி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.